கதிர் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. அண்ணன் அப்பா வந்துட்டு போனாருண்ணே, வந்து என்னை பார்த்தாருண்ணே, அப்பாவுக்கு என் மேலே எம்புட்டு பாசம் இருக்குல்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஆமாடா, அப்பாவுக்கு மேலே எப்போவுமே பாசம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து கீழே வராரு செந்தில். வரும்போது என்னங்க நைட்டு எப்படி தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ தூங்குனியாம்மா அப்படின்னு. நானும் நல்லா தூங்கினேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னது நல்லா தூங்குனியா? புருஷன் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைல்ல, பிரிஞ்சிருக்கும் ஆனால் நீ நல்லா தூங்கியிருக்கன்ற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எனக்கு என்ன கவலை இருக்குது, நானும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. என்னது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நைட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நான் என்னடி பேசினேன், நான் ஒன்றுமே பேசலையே, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசினோம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா? உங்கள் கல்யாணத்தை நான் தான் வந்துட்டு உங்களை கெடுத்துட்டேனா? உங்களோட கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே நான் தானா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க மீனா. ஐயோ இல்லடி செல்லக்குட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீ வந்தவனே தான் எனக்கு வாழ்க்கையே சூப்பராக ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பொய்யா பேசுறீங்க சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டுமே. அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை செல்லம், அதெல்லாம் நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன் செல்லம், நீ தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக சரவணன் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, கோலம் போட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எங்க தலையிலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஏன்டி இப்படி மானத்தை வாங்குற, எல்லாரும் பார்க்குறாங்க, அதோட விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு தான்டா கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. என்னது மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அடிக்கிறதுக்கு வராங்க. செந்தில் அங்கேருந்து ஓடுறாரு. பாண்டியனுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இல்லை, நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. பேசி முடிச்சுட்டு கேட்குறாரு. என்ன இங்கே வா கோமதி, இங்கே வா, யார் அது பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அரசு இங்கே வா, தோ இங்கே இருக்குப்பா பேப்பரில் தான்ப்பா விளம்பரம் கொடுத்துருக்காங்க, இந்தாங்கப்பா இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி காமிக்கிறாங்க. அப்படியா, யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே கோமதியோட மாமா அப்படியே பயப்படுறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. யார் கொடுத்தான்னு கேட்குறான்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்கிறாரு. ஏன் கொடுத்த, எதுக்காக இப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை கல்யாணம் ஆகலைல்ல, அதனால தான் கொடுத்தேன், இப்படிலாம் கொடுத்தா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும், அதனால தான். சரி இருக்கிறதுலையே இது வரைக்கும் உருப்படியான வேலையை இதப்போ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படி கொடுத்துருக்காங்க பாரு கோமதி, அதுவும் 27 வயசான கண்ணியமான கட்டுப்பாடான கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, இப்படிலாம் யார் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் நான் தான் எழுதின மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. நீயா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னன்னா சீக்கிரம் கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்டுட்ருக்காரு. பாண்டியன் சொல்கிறார், நம்ம போயிட்டு வந்துடலாம், அந்த பொண்ணு வீட்டுக்கு பேசியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து பையனை கூட்டிகிட்டு போக வேண்டாம், நாம் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, நான் ரெடியாக இருக்கேன், நான் கடைக்கு போயிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ ரெடியாகி நான் ஃபோன் பண்ணுறேன், நம்ம வந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கடவுளே இந்த வரனாது நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க கோமதி. அதுக்குள்ளே சரவணன் வராரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்க்குறாங்க மீனாவும். ஏன் எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனால் சந்தோஷம் தானே, என்னடா பேசுகிற, உன் தம்பிங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு போய் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் அப்பா எவ்வளோ வருத்தமாக இருக்காரு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு கல்யாணம்லாம் இப்போதைக்கு வேண்டாம்மா, அவசரமாக கல்யாணம் பண்ணுறீங்கம்மா, பேப்பரில் கொடுக்குறீங்க, வீட்டில் ஃபுல்லாக என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுந்தாம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால தான்மா இப்போ எல்லாமே பொறுமையாக நடக்கும் போது நடக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறார் சரவணன். அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் நடக்காது, நாம் தான் நடத்தணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி இருக்காமே, அது இன்னும் தொடருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கடி, ஏற்கனவே அவன் ஏதோ ஒரு பொண்ணை நினச்சா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க, நீயே பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டு போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் வீட்டில் தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு.
கதிர் இருக்காரு. அப்ப ராஜி கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன வலி எப்படி இருக்கு?" "ஆமா, இல்ல தெரியாம தான் கேட்குறேன். அடிச்ச வலிய கூட நான் தாங்கிடுவேன். ஆனா நீ கேட்டன்னு வச்சுக்கயேன், அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. உன்னை பார்த்தாலே அவ்வளோ கோவம் வருது. தயவு செய்து போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. வந்து 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 எதுக்கு என் கண்ணு முன்னாடி நிக்கிற? உன்னை பார்க்க தான் புடிக்கலன்னு சொல்றேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமா ராஜிய திட்டுறாரு. ராஜி பயங்கரமா அழறாங்க. "இங்க சும்மா அழுது அழுது இங்க சீன் போட்டுக்கினே இருக்காத. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீ அழறத நான் பார்க்க முடியும்? உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். இதுல நீ பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல. என் கண்ணு எதிர்க்க வராத போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கதிர் ராஜி திட்டுறாரு. ராஜி அழறாங்க.